ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாத்துக்குமே மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே இல்லை பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதில் இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேர்த்துக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனால் அது கஷ்டமானது இல்லை, அது ஒரு வித்தியாசமானது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அவினாஷ் அகர்வால். அவருடைய புத்தகம் டாப்பர் ஸ்டடி ஹேக்ஸ். இந்த புத்தகத்தோட விலை 249. இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் வாசித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் மகன் வாங்கியிருக்கான். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குனாலே 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ரீட் பண்ணணும், புக் ரீட் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த புக்கை ஒரு ரீட் பண்ணதுக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அவ்வளோ ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இறங்காமல் இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களை கரெக்டான ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கு உங்களை லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து கஷ்டமானது அல்ல, அது ஒரு வித்தியாசமானது. அதை வந்து திட்டமிட்ட, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச், திட்டமிட்ட அணுகுமுறையோடு அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பண்ணினோம்னா ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள். அது அந்த எக்ஸாம்ஸ் வந்து வெரி சிம்பிள், ஈஸியாக ப்ரிப்பேர், ஈஸிக்கு வேறு, சிம்பிள் வேறு. வெரி சிம்பிள். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் கொடுத்தோம்னா தி எக்ஸாம்ஸ் ஆர் வெரி சிம்பிள், நம்ம நல்லா பாஸ் ஆகிடும். அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கிற மித்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ். மித்ஸ் அப்படின்னா வந்து அதை பற்றின ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸ், ரியாலிட்டிஸ்னால் உண்மைகள். இதில் வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். போர்டு எக்ஸாம்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஃபண்டமெண்டல்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, கான்செப்ட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸை எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண தெரியுது உங்களுக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். போர்டு எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் சப்ஜெக்டிவாக இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்ஜெக்டிவாக இருக்கும். அதனால் போர்டு எக்ஸாம்ஸுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸும் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து அப்ஜெக்டிவாக தான் இருக்கும். ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் தேவையில்லை. அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அந்த கான்செப்ட்ஸை எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ண தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் தே ஆர் அப்ஜெக்டிவ். அப்புறம் காம்படிஷன் எவ்வளோ மார்ஜின் வந்து எவ்வளோ பெருசு சிறுசுங்கிறத அடுத்து பார்க்குறோம். போர்டு எக்ஸாம்ஸோட காம்படிஷன் மார்ஜின் வந்து ரொம்ப சின்னது. அதாவது கிளாஸ் ரூமில் இருக்க 50 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 60 ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் நம்ம கம்பீட் பண்ணுவோம். ஆனால் போர்டு எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் நேஷன் வைடாக போட்டியாளர்கள் இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்டேட் வைடாக இருப்பாங்க, எக்ஸாம் பொறுத்து. அப்புறம் 95%லேருந்து 98% எடுத்தால் போதும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு 99.5 to 100% எடுத்து ஆகணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஒரே ஒரு மார்க் குறைஞ்சிருச்சுன்னா கூட இட் மே லீட் டு ரிஜெக்ஷன். அந்த வேலை, அந்த இது கிடைக்காம, போஸ்டிங் கிடைக்காம போயிடும், ஒரு மார்க் குறைஞ்சா கூட. அதனால் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக நம்ம பதில் அளிக்கணும், ஷார்ப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். காம்படிட்டிவ் போர்டு எக்ஸாம்ஸ் வந்து பிலோ ஆவரேஜ்லேருந்து குட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து குட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணும்.
போர்டு எக்ஸாம்ஸ் வந்து ரா மைண்டை ட்ரெயின் பண்ணும், அதாவது பச்சை மண்ணை புடம் போடும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ரைட் மைண்டை ட்ரெயின் பண்ணும், அதாவது ஏற்கனவே செய்யப்பட்ட பாண்டத்தை புடன் போடும். அதாவது லேட்டர் தான் ரொம்ப கஷ்டமானது, ஏற்கனவே செய்யப்பட்ட பாண்டத்தை புடன் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரைட் மைண்டை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது. அண்ட் போர்டு எக்ஸாம்ஸில் வந்து 80% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும், நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கன்னு ஏற்கனவே ஆன்சர்ஸையும் கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிடணும், திருப்பி எழுத வச்சு அப்படி. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அப்படி கிடையாது. போட்டித் தேர்வுகள், தமிழில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு போட்டித் தேர்வுகள்னு சொல்லுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். அங்கே போய் நம்ம அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அங்கே போய் கால்குலேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தி கொஸ்டின்ஸ் ஆர் எ சர்ப்ரைஸ் ஃபார் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இன்னொன்று என்னென்னா, கொஞ்சோண்டு சீட்டுக்காக நிறைய போட்டியாளர்கள் அதில் பங்கேற்பாங்க. அந்த டஃப் காம்படிஷனை வந்து வின் பண்ணி வெளியே வரணும். இது வந்து அவ்வளவு கஷ்டமானதில்லை. நம்ம திட்டமிட்ட அணுகுமுறையோட நம்ம எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணணும்னா இட்ஸ் வெரி சிம்பிள் டு பாஸ் திஸ் எக்ஸாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நான் வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். விரைவில் வருவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து என் வீடியோஸை மேலும் பார்க்கணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய எஜுகேஷன் கார்னர் சேனலை. மேலும் இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்கள்கிட்ட வர போகிறேன். ஷேர் பண்ணுங்கள், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லானது. இட்ஸ் நாட் அன் என்டர்டெய்னர், இது வந்து ரொம்ப லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மோட்டிவேட் பண்ணி நிறைய பேரை அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.